ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியல் நோட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கட்டடங்கள், சிலைகள் மற்றும் பல கலை பொருட்கள் கொண்டுள்ள இடங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல மகாபலிபுரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மகாபலிபுரம் அதை பற்றி சில தகவல்கள். அது எங்கே இருக்குன்னா சென்னைக்கு அருகில் உள்ளது. அதை கட்டினது யார் அப்படின்னா பல்லவர்கள். 4 வகையான கட்டடக்கலைகள் இங்கே இருக்குது. ஸோ ஒரே கல்லினால் கட்டப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எல்லாமே பல இங்கே உள்ளன. அது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா கடற்கரை, அதாவது வங்காள விரிகுடாவை நோக்கி கடற்கரையில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த கோயிலை நம்ம எப்படி சொல்கிறோன்னா கடற்கரை கோயில் அப்படின்னு சொல்கிறோம். 3 தலைமுறை பல்லவ மன்னர்களால், எத்தனை தலைமுறைனா 3 தலைமுறை பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் கட்ட 200 ஆண்டுகள் ஆயின. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா சென்னையில் உள்ளது. ஆங்கிலேயர்களால் முதலாக இந்தியாவில் கட்டப்பட்ட கோட்டை. தமிழக அரசோட தலைமை செயலகம் இங்கே தான் இருக்குது. அருங்காட்சியகம், தேவாலயம் எல்லாமே இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது. அடுத்து கன்னியாகுமரியை பற்றி படிக்க போகிறோம். ஸோ கன்னியாகுமரி அப்படின்னா திருவள்ளுவர் உருவச்சிலை, விவேகானந்தர் பாறை எல்லாம் இருக்குது. அதாவது 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை இங்கே இருக்குது. ஸோ இது எதை உணர்த்துது அப்படின்னா அவரோட திருக்குறள் எழுதின 133 அதிகாரத்தை நமக்கு என்ன செய்யுதுன்னா உணர்த்துது. இந்த சிலை அமைந்துள்ள பாறையை என்னென்ன கடல்கள் சூழ்ந்திருக்கு பாருங்க. அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா ஆகிய 3 நீர்ப்பரப்புகள் என்ன செஞ்சிருக்குன்னா சூழ்ந்திருக்குது. அடுத்து தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னா இதை கட்டினது யார் அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறாரு. இந்த தஞ்சை பெரிய கோயிலோட இன்னொரு பெயர் பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அழைக்கிறோம். இங்குள்ள நந்தி ஒரே கல்லால் ஆனது. இங்குள்ள கோயிலின் கோபுர நிழல் தரையில் விழுவதில்லை. அது இந்த கோயிலோட ஒரு சிறப்பு. செஞ்சிக்கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால கோட்டைகளில் ஒன்று செஞ்சிக்கோட்டை. இங்கே ராஜா கோட்டை, ராணி கோட்டை அப்படின்லாம் செஞ்சியில் உள்ளது சிறப்பு. ஆர்கிடெக்சர் அப்படின்னா கட்டடக்கலைன்னு சொல்லுவோம். மியூசியம் அப்படின்னா அருங்காட்சியகம். மொனுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள். அடுத்து பாருங்க, விலங்குகள் மற்றும் பறவைகளையும் வேட்டையாடுவதிலிருந்தும் மற்ற மனித செயல்பாடுகளிலிருந்தும் பாதுகாத்து வைக்கும் இடத்தை தான் நம்ம சரணாலயம்னு சொல்கிறோம். விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதிலிருந்தும் மற்ற மனித செயல்பாடுகளிலிருந்தும் பாதுகாக்க வைக்கக்கூடிய இடத்தை தான் சரணாலயம்னு சொல்கிறோம். காட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படுற இடத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா தேசிய பூங்கா. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் பாதுகாக்கப்படும் இடத்தை உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிக பழமையான தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் உள்ளது. கம்பீரமான வங்கப்புலிகள் கார்பெட் தேசிய பூங்காவில் இருக்குது. ஸோ அடுத்து சுந்தரவன தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இங்கேயும் வங்காள புலிகள் பாதுகாக்கப்படுது. அதற்கடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டத்தோட முயற்சி காரணமாக இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை என்ன செஞ்சிருக்குன்னா தற்போது அதிகரிச்சிருக்குது. நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் தான் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது பாருங்கள். யானை, சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, வரையாடு, இந்த விலங்குகள்லாம் பாதுகாக்கப்படுது. உயிர்கோள காப்பகத்தில் பாதுகாக்கப்படும் மலர்களில் குறிஞ்சி மலரும் ஒன்று. அது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது. வேணந்தாங்கல் பறவை சரணாலயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது இந்தியாவில் உள்ள மிக பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம் இதுதான். இங்கே கூளைக்கடா, ராக்குக்கு போன்ற வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே என்ன செய்யணும்னா வலசை வரும். அடுத்து திருச்சியில் உள்ள விராலிமலையில் மயில்களை நம்ம காணலாம். காசிரங்கா தேசிய பூங்கா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இங்கே தான் என்ன செய்யுதுன்னா பாதுகாக்கப்படுது. ரொம்ப மிக அரிதான விலங்கு வகையில் இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களும் ஒன்று. ஸோ உலகில் உள்ள காண்டாமிருகங்களில் 2/3 பங்கு இங்கே தான் இருக்குது. தொடர் பாதுகாப்பு நடவடிக்கையால் இதோட எண்ணிக்கை இப்போ கொஞ்சம் அதிகரித்திருக்குது. லாஸ்ட்டில் கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. ஆசிய சிங்கங்களை இங்கே தான் வச்சு பாதுகாக்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள 3 உயிர்கோளங்கள் அப்படின்னா நீலகிரி உயிர்கோள காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், அகத்தியமலை உயிர்கோள காப்பகம். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள், மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை என்ன செய்கிறாருன்னா வகிக்காரு. மாவட்ட நிர்வாகம் அப்படின்றது காவல்துறை, மருத்துவத்துறை, வனத்துறை, கல்வித்துறை போன்ற துறைகளை எல்லாம் உள்ளடக்கியது தான் மாவட்ட நிர்வாகம். ஸோ இதுதான் 3ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் உள்ள நோட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.